வீடியோ. அதுக்கப்புறம் இந்த 717 கடைகளை வந்து மூடின தமிழக அரசுக்கு எதிராக வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் இன்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கான முற்றிலுமான சில வீடியோ பதிவுகளை ஒரு எல்லாமே அலசி ஆராயிற மாதிரி ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரேஷன் கடையில் வந்து பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷன் கடை ஊழியரில் இப்போ வந்து பில் போடுறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருள்லாம் விநியோகம் பண்ணுறாங்கல்ல, பொருள் போடுறாங்கல்ல, எடை போட்டு அந்த பொருள்லாம் விநியோகம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிற அந்த பேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நிறையா கடையில் இல்லைங்க, ரேஷன் கடையில். ஸோ அது ஒன்று. இன்னும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த கடைகளோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தவும், ஒரு கடையில் இருக்கிற ரேஷன் கார்டுகளோட எண்ணிக்கையை குறைக்கவும் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த அதாவது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல, அது மாதிரி எல்லா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸும் வந்து பணி நிரந்தரம் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட வாக்குறுதியில் பேம்ப்ளெட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எல்லாமே வந்து நிறைவேற்றுவார். இன்னும் ஒரு வார காலம் கூட ஆகலிங்க. ஸோ அதாவது மக்களோட நம்பிக்கை எதிர்பார்ப்பை வந்து ஒரு பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களோட ஒரு ஓட்டுன்னு சொல்லலாம். அவங்களோட ஓட்டு பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா இல்லை மாமா அவங்க மூலமாக வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து போடப்பட்டிருக்குது. ஸோ அவங்களோட நலவாழ்வுக்காக வந்து இந்த 717 கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் எல்லா கடையும் மூடி இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. மது விலக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கடைகள், ரேஷன் கடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பேக்கர்ஸ் வந்து உங்களோட துறை சார்பில் டாஸ்மார்க்லேருந்து வெளியேறப்படுற இந்த தொழிலாளர்கள் வந்து அமர்த்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். உங்களோட கோரிக்கைகளை வந்து ஒரு கடிதமாக வந்து முதல்வரை செஞ்சு கொடுங்க. போராட்டம் பண்ணி ஏதாவது